ஏன் இந்த ஏக்கம்? இது ஒரு பாட்டியோட கதை. இதை கதையாகவும் எடுத்துக்கலாம், கவிதையாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை நான் முதல்ல எழுதினப்போ எல்லாரும் ஏன் கதை நினச்சிட்டு, வாழ்க்கை கதைன்னு நினச்சிட்டு எல்லாரும் வருத்தத்தையும் ஆறுதலையும் சொன்னாங்க. இல்லைங்க, இது இந்த சமுதாயத்தில் ஏற்படுற சீர்கேடை வச்சு தான் நான் எழுதினேன். சரிங்க, போலாமா? போகிறதுக்கு முன்னாடி மறந்துட்டீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுறத பண்ணிட்டு வாங்க, போகலாம். ஏன் இந்த ஏக்கம்? எனக்கேன் இந்த ஏக்கம்? 80 வயதினிலே எனக்கேன் இந்த ஏக்கம்? ஏறெடுத்தும் பார்க்காத மகன், ஏசி வசைப்பாடும் மருமகள், எள்ளி நகையாடும் பேரன் பேத்திகள், இவர்கள் எட்டாத உயரத்தில் நான். அவரவர் கைகளில் கைபேசி, ஓராண்டு இருக்குமா அவர்கள் என்னுடன் பேசி? நாய்களுக்கென்றே அங்கே ஓர் அறை உண்டு, நாய்களுக்கென்றே அங்கே ஓர் அறை உண்டு, எனக்கும் அதில் ஒரு இடம் உண்டு. நானோ நடமாடும் பிணமானேன், நாய்களுக்கோ துணையானேன். நான் இயலாமல் இருமும் சத்தம், அங்கே இடியானது. நாய் ஓயாமல் குரைக்கும் சத்தமோ நல்ல இசையானது. பாசத்துடன் அன்றோ என் மகன் என் மடியில், நேசத்துடன் அந்த நாய்கள் இன்று அவன் மடியில். பெற்றெடுத்த என் மகளை கண்டே பாசத்துடன் ஓடி வந்தேன். அந்த பாவி மகளின் வார்த்தையிலே பாதியிலே திரும்பிவிட்டேன். அன்று நான் பாலூட்டி வளர்த்த மகள், இடுப்பில் சுமந்த செல்ல மகள், நின் காதுகளில் விழும்படி தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னும் சொல்கிறாள். பாட்டியின் அருகில் சென்றால் பல நோய்கள் பரவும் என்று, பாட்டியின் அருகில் சென்றால் பல நோய்கள் பரவும் என்று. பேரன் பயந்து விட்டான், பேத்தியோ ஒளிந்து கொண்டாள். மகளின் கழுகு பார்வையோ என் கழுத்தினிலே, என் கழுத்தோ கனக்கிறது. என் 10 பவுன் சங்கிலியோ அவரை நினைக்கிறது. என்னை பாதியிலே விட்டுவிட்டு சென்றவரை நினைக்கையிலேயே, என்னை பாதியிலே விட்டுவிட்டு சென்றவரை நினைக்கையிலே வரும் கோபம் கூட என்னைதான் சுடுகிறது. என் கண்களில் வழிந்த நீரால் விழித்தெழுந்த நாயோ என்னை வருடியே கொடுக்கிறது. நான் நேசத்துடன் அதை அணைத்தேன். பாசத்துடன் பொன்னகையை, என் நகையை அதன் கழுத்தினிலே அணிவித்தேன். நன்றியுள்ள நாய்கள் என் அருகில், நானோ தனி மனுஷி அல்ல. என் எண்ணம் சிலிர்க்கிறது, உள்ளம் மகிழ்கிறது. இதோ நிம்மதியாய் என் பெருமூச்சு, இவ்வுலகை விட்டே நிரந்தரமாய் பிரிய தானோ. இதோ நிம்மதியாய் என் பெருமூச்சு, இவ்வுலகை விட்டே நிரந்தரமாய் பிரியத்தானோ. நன்றி, வணக்கம்.